வணக்கம். இன்னைக்கு இந்திய பங்குச் சந்தை எப்படி இருந்துச்சு, என்னென்ன முக்கிய விஷயங்கள் நடந்ததுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது ஜூலை 18, 2025 தேதிக்கான நிலவரம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் இறக்கத்துல தான் இருந்துச்சு. சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 501 புள்ளி குறைஞ்சு 81,757ல முடிஞ்சது. ஆமா, நிஃப்டியும் 143 புள்ளி குறைஞ்சு 24,968ல நின்றுடுச்சு. அந்த 25,000 சைக்கலாஜிக்கல் லெவலுக்கு கீழே வந்துருச்சு. அப்போ இந்த பரவலான விற்பனையால பிஎஸ்சில லிஸ்ட் ஆயிருக்கிற கம்பெனிகளோட மொத்த மார்க்கெட் கேபிட்டல் மட்டுமே ஒரு 2.5 லட்சம் கோடிக்கு மேல குறைஞ்சிருக்கே. ஆமா, சுமார் 2.61 லட்சம் கோடி குறைஞ்சிருக்கு. சரி, ஏன் இந்த சரிவு? முக்கியமா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது FIIs, அவங்க பணத்தை வெளியே எடுத்ததுதான். மே ஜூன்லலாம் நெட் பயர்ஸா இருந்தவங்க ஜூலைல நெட் செல்லர்ஸா மாறிட்டாங்க. ஜூலை 25 வரைக்குமே பாத்தீங்கன்னா சுமார் 17,330 கோடி ரூபாயை வெளியே எடுத்துட்டாங்க. ஓ, அப்படியா? எதனால திடீர்னு விற்க ஆரம்பிச்சாங்க? ஒன்னு இந்திய சந்தையோட வேல்யூவேஷன், அதாவது மதிப்பீடு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு. உலக அளவுல கொஞ்சம் பொருளாதார நிச்சயமற்ற தன்மையும் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு காரணம். சரி, FIIs வெளியே போறது ஒரு பக்கம். உள்நாட்டுல நம்ம கம்பெனிகளோட முதல் காலாண்டு ரிசல்ட்ஸ், அதாவது Q1 FY26 ரிசல்ட்ஸ் எப்படி பாதிச்சது? ஆக்சிஸ் பேங்க் பத்தி ஏதோ பெரிய நியூஸ் வந்துச்சே. ஆமா, அது ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சிஸ் பேங்கோட லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அதனால அவங்க பங்கு மட்டும் 5.2% சரிஞ்சிடுச்சு. ஐயோ! அன்னைக்கு நிஃப்டி 50லயே அதுதான் பெரிய சரிவு கண்ட பங்கு. இது மத்த பேங்க் பங்குகளையும் கொஞ்சம் எடுத்துடுச்சு. பந்தன் பேங்கோட லாபமும் பாத்தீங்கன்னா 65% குறைஞ்சிருக்கு. ஓஹோ! இதெல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை கொஞ்சம் பாதிச்சுது. அதோட சிட்டி குரூப் மாதிரி பெரிய நிறுவனங்கள் இந்திய பங்குகளை ஓவர்வெயிட்ல இருந்து நியூட்ரலா தரம் குறைச்சதும் ஒரு காரணம். அவங்க என்ன சொன்னாங்க? இந்தியா மிகவும் விலையுயர்ந்த சந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. அப்புறம் டிஃபென்ஸ் பங்குகள்ல சிலர் ப்ராஃபிட் புக் பண்ணதும். ஆமா, நல்ல லாபம் பார்த்திருப்பாங்க. அமெரிக்காவோட சோலார் இம்போர்ட் சம்பந்தமான சில வர்த்தக விஷயங்களும் சந்தையை கொஞ்சம் கீழே இழுத்துச்சு. சரி, துறை வாரியா பார்த்தா எங்க அடி அதிகமா விழுந்துச்சு? முக்கியமா நிதித்துறை பங்குகள். பிரைவேட் பேங்க் இண்டெக்ஸ் 1.46%, பப்ளிக் செக்டர் பேங்க் இண்டெக்ஸ் 0.66%ன்னு ரெண்டுமே சரிவு. ஆட்டோ, FMCG, ஃபார்மா, IT இப்படி பல துறைகள் இறங்குச்சு. IT துறை எப்படி இருக்கு? போன வருஷமே கொஞ்சம் கஷ்டத்துல தானே இருந்துச்சு. ஆமா, IT துறை 2025 முதல் பாதியிலேயே 10% மேல சரிஞ்சிருந்தது. அந்த பலவீனம் தொடருது. ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம், மெட்டல் துறை மட்டும் கொஞ்சம் ஏற்றம் கண்டுச்சு. ஓ, அப்படியா? அப்போ இந்த சரிவுக்கு நடுவுலயும் சில பங்குகள் லாபம் பார்த்திருக்கா. விப்ரோ, பஜாஜ் ஃபைனான்ஸ், டாடா ஸ்டீல்னு சிலது ஏறி இருக்கே. மிட் கேப், ஸ்மால் கேப்ல என்ன நிலவரம்? கண்டிப்பா எல்லா பங்கும் சரியில்ல. நீங்க சொன்ன மாதிரி சில லார்ஜ் கேப்ஸ் நல்லா இருந்துச்சு. மிட், ஸ்மால் கேப்ல பாத்தீங்கன்னா ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் நல்ல உதாரணம். ஹெரிடேஜ் ஃபுட்ஸ்? ஆமா, அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுனால அவங்க பங்கு 6.29% ஏறிடுச்சு. இது என்ன காட்டுதுன்னா, கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருந்தா, வளர்ச்சி பாதை தெளிவா இருந்தா, மார்க்கெட் சரிஞ்சாலும் முதலீட்டாளர்கள் வருவாங்கன்னு காட்டுது. சரிதான். ஆனா எல்லா நல்ல ரிசல்ட்டுக்கும் இதே மாதிரி இல்லையே. நைகா பங்கு இறங்கிருச்சு. கரெக்ட். நைகா பங்கு அவங்க வருடாந்திர நிதிநிலை நல்லா இருந்தும் 2.05% சரிஞ்சது. இதுக்கு காரணம் அதோட PE ரேஷியோ. PE ரேஷியோவா? ஆமா, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. அது 94.57 இருக்கு. ரொம்ப ரொம்ப அதிகம். ஓஹோ! சோ இவ்ளோ அதிக வேல்யூவேஷன்ல இருக்கிற பங்குகள் மேல முதலீட்டாளர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்காங்கன்னு தெரியுது. புரியுது. ஸ்மால் கேப்ல வேற ஏதாவது சுவாரஸ்யமா? விஜி ஃபினான்ஸ்னு ஒரு ஸ்மால் கேப் பங்கு. அதோட ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருக்கு. ஆனா பங்கு 19.81% ஏறி அப்பர் சர்க்கியூட்டே தொட்டுடுச்சு. அப்படியா? எப்படி? இதுதான் ஸ்மால் கேப்ல இருக்கிற அந்த ஸ்பெக்குலேட்டிவ் தன்மை. சில சமயம் காரணமே இல்லாம பயங்கரமா ஏறும், இறங்கும், ரிஸ்க்கும் அதிகம். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இனிமே மார்க்கெட் எப்படி இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஷார்ட் டேர்ம்ல, அதாவது குறுகிய காலத்துல பார்த்தா மார்க்கெட் கொஞ்சம் எச்சரிக்கையா ஒரு ரேஞ்ச்குள்ளேயே இருக்க வாய்ப்பு இருக்கு. நிஃப்டிக்கு 24,960 உடனடி சப்போர்ட்டாகவும் 25,250 உடனடி தடையாகவும் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? டெக்னிக்கலா கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியறதால ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் உயரும் போது விற்பது, அதாவது செல் ஆன் ரைஸ் அணுகுமுறையை ஃபாலோ பண்ணலாம். சரி,
நீண்ட கால நோக்குல மீடியம் லாங் டேர்ம்ல பார்த்தா இந்திய பொருளாதாரம் வலுவா இருக்கிறதுனால பணவீக்கம் கட்டுப்பாடு, வட்டி குறைப்பு எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருக்கு. பார்வை நேர்மறையா தான் இருக்கு. இனி வரப்போற மத்த கம்பெனிகளோட Q1 ரிசல்ட்ஸ், FII முதலீடுகள் எப்படி இருக்கு, உலக அளவுல என்ன நடக்குது இதெல்லாம் முக்கியமா இருக்கும். ம்ஹும். இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் QIP மூலமா, அதாவது பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஜூலைல மட்டும் சுமார் 30,470 கோடி ரூபாய் நிதி திரட்டியிருக்காங்க. இது உள்நாட்டு முதலீட்டாளர்கள் கிட்ட நல்ல நம்பிக்கை இருக்கிறத காட்டுது. அப்போ முதலீட்டாளர்களுக்கு நீங்க சொல்ற முக்கிய பாடம் என்ன? இந்த மாதிரி சமயத்துல தரமான பங்குகள், நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற நிறுவனங்கள், வருமானம் நல்லா வர்ற துறைகள் மேல கவனம் செலுத்துறது நல்லது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிற சரிவுகள் கூட நல்ல பங்குகளை வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கலாம். ரொம்ப நன்றி, அருமையான விளக்கம். அப்போ நேயர்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கொஞ்சம் யோசிக்கிற இந்த நேரத்துல நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் QIP மாதிரி விஷயங்கள்ல இவ்வளவு ஆர்வமா முதலீடு செய்யறது இந்திய சந்தையோட அந்த பின்னடைவை தாங்குற சக்திய, ரெசிலியன்ஸ் எப்படி மாத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிங்க. இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.